நம்ம இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரி தான் பார்க்குறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் 9th ஸ்டாண்டர்ட்ல அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பாடம்னு பார்த்தீங்கன்னா நம்மை சுற்றி உள்ள பொருள்கள், அதாவது நம்ம பருப்பொருள்கள்னு பார்க்குறோம். இங்க நமக்கு பொருள்கள் அப்படின்றத பார்க்குறோம். ஆக மொத்தம் ரெண்டுமே ஒண்ணுதான். அதாவது நம்மை சுற்றி உள்ள பருப்பொருட்கள்னா முதல்ல என்ன, நம்ம உலகத்துல இருக்கிற எல்லா பொருளுமே பருப்பொருளால் ஆனதுதான். ஒரு சின்ன சாக் பீஸ்ல இருந்து ஒரு பெண்ணா இருக்கட்டும், இதுல இருந்து பெரிய ஒரு பில்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே சின்ன ஒரு பருப்பொருள்ல இருந்து பெரிய ஒரு பொருளா நம்மளுக்கு தெரியறதுதான். அப்ப இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாமே பருப்பொருளால் ஆனதான்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரணும். ஓகேவா? அதுல ஒரு சில விஷயங்கள் மட்டும் பருப்பொருளால் ஆகாதது. அப்படின்னா என்ன, எந்த விஷயமான பொருட்கள் பருப்பொருளால் ஆகாதது, இதை நோட் பண்ணணும். காற்று, இந்த காற்று பாத்தீங்கன்னா தூசு பொருட்கள் தான் அடங்கி இருக்குமே தவிர்த்து இது உலகம் பூரா இருக்கக்கூடிய பொருளால உருவாகல. இது காற்று. அப்ப நார்மலா நம்ம காற்றுன்னு சொன்னோம் அப்படின்னா அது பருப்பொருள் கிடையாது. இது காற்று பிளஸ் தூசோட கலவை. ஓகேவா? அதாவது வாயுவும் இன்னொன்னு தூசு, இந்த ரெண்டோட கலவை தான் காற்று. ஓகேவா? இப்ப இதே போல வேற என்னெல்லாம் நம்மை சுற்றி உள்ள பருப்பொருட்கள்ல அடங்காதது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர். இது பாத்தீங்க அப்படின்னா நீர் என்பது என்னது, ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் கலந்த கலவையை தான் நம்ம WHO நீருன்னு சொல்றோம். இப்ப இந்த மாதிரியான விஷயம். இன்னொன்னு இரைச்சல், அதாவது சவுண்ட்னு சொல்றோம் இல்லையா, இந்த ஒலி. இது பாத்தீங்கன்னா நமக்கு நம்மை சுற்றி உள்ள பருப்பொருட்கள்ல வராது. ஓகே, இதெல்லாம் தான் நம்ம பேசிக்ஸா தெரிஞ்சுக்கணும். நம்மை சுற்றி உள்ள பருப்பொருட்கள் 6th இருந்து 8th வரைக்கும் என்ன படிச்சிருப்போம், உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் பருப்பொருளால் ஆனது. அங்க சொல்லும் போது எல்லாமே பொருள் 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 தான் மென்ஷன் பண்றாங்க. அப்ப பொருள் அல்லாதது எதுன்றத நமக்கு தெரியணும். அதாவது காற்று, நீர், இரைச்சல், இந்த ஒலி, இது எதுவுமே நமக்கு அன்றாட வாழ்வுல யூஸ் ஆகக்கூடிய நம்மை சுற்றி உள்ள பொருட்கள் அல்லாதவை அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்ப பேசிக்ஸ் பார்த்தாச்சு. இந்த பாடத்துக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பருப்பொருள் அப்படின்னா என்ன. பருப்பொருள் என்பது அன்றாட நம்மளோட உலகத்துல பார்க்கக்கூடிய அனைத்து பொருள்களும், அததான் அங்க மென்ஷன் பண்றாங்க. அண்டத்தில் உள்ள அனைத்து பொருள்களும், பொருள் அல்லாதவையதான் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம் முன்னாடியே. காற்று, நீர், இரைச்சல், இந்த மாதிரி விஷயத்த அன்றாட விஷயத்துல இத நம்ம ஒரு பொருள்னு எடுத்துக்க கூடாது. பருப்பொருள் என்பது அண்டத்தில் உள்ள அனைத்து பொருள்களும் குறிப்பதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு சொல்லாகும் அப்படின்னு நம்ம நார்மலா தெரிஞ்சுக்கிட்டா போதும். கொஸ்டின் ஏரியாவுக்குள்ள நம்ம போயிடுவோம். சரியா? இப்ப பருப்பொருள்கள் அப்படின்னா என்ன அப்படின்றது இங்கே கொடுத்திருப்பாங்க. நம்ம 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்த்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாம் பார்க்கும் அல்லது உணரும் அனைத்து பருப்பொருள்கள் அல்ல. அதாவது இங்க முன்னாடி சொல்றாங்க பாருங்க, பருப்பொருள்கள் அல்லாதவை எது, இதுதான் முன்னாடி சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா சூரிய ஒளி, லைட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரெண்டாவது ஒலி, இததான் நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், இரைச்சல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு 11th ஸ்டாண்டர்ட் புக்ல இந்த மாதிரி இரைச்சல்னு கொடுத்து இது பருப்பொருளா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது அப்படியே நமக்கு கொஸ்டின்ல ரிப்பீட் ஆகும். நம்ம என்ன படிச்சிருப்போம், ஸ்கூல் புக்ல ஒலின்னு தானே கொடுத்தாங்க, அப்ப ஒலின்னு வந்தாதான் ஆன்சர் போடணுமா அப்படின்னு யோசிப்பீங்க. ஒலி, இரைச்சல் இதெல்லாம் வந்துச்சுன்னா அது பருப்பொருள்ல வராது. இது எல்லாம் பருப்பொருள்ல வராது. நிலையற்றவை, இடத்தை அடைப்பவை இல்லை, எனவே இது பருப்பொருள் ஆகாது. அப்ப இதுல நம்ம எக்ஸஸா என்னெல்லாம் பார்த்தோம், காற்று பார்த்தோம் இல்லையா. இந்த காற்றும் நமக்கு எதுலதான் வரும், நமக்கு அன்றாட பகுதி பொருள்ல வராது. ஓகே, நெக்ஸ்ட். இப்ப பருப்பொருள் அப்படின்னு சொல்லும் போது தூய்மையானது, தூய்மையற்றதுன்னு ரெண்டா பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் தூய்மையான பொருள், தூய்மையற்ற பொருள். அந்த தூய்மையற்ற பொருள்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள்கள் கலந்திருக்க கூடியது. அப்ப கலந்து அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்னென்ன தெரியும், கலவைகள் அப்படின்னு தெரியும். ஓகேவா? இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல தனிமம், சேர்மம் இதெல்லாம் நம்ம பேசிக்ஸாவே பார்த்துட்டோமா. நம்ம 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே பாக்குறோம். தனிமம் அப்படின்னு சொல்லும் போது ஒரே மாதிரியான அணுக்கள் ஒன்று சேர்வதை நம்ம தனிமம் அப்படின்னு சொல்றோம். சேர்மம்னா வேறுபட்ட தனிமங்கள் ஒன்று சேர்வதை
தனிமங்கள்ன்றத நம்ம சேர்மங்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அதாவது எளிய பொருட்களாக உடைக்க இயலாது. அப்ப நம்ம நைட்ரஜன் அப்படின்றத N2 அப்படின்னு சொல்றோம். 2 நைட்ரஜன் ஒன்று சேர்ந்ததுதான் நமக்கு என்னன்னு வரும்? தனிமங்கள்னு வரும். அப்ப இத பிரிக்க முடியுமான்னு கேட்டா, 2மே நைட்ரஜன் ஒன்றோட ஒன்று பிணைஞ்சிருக்கு. அப்ப இத பிரிக்க இயலாது. அதுவே சேர்மங்கள்னா நம்ம கார்பன் டை ஆக்சைடுன்னு எடுத்துக்கிறோம். இதுல என்னென்ன இருக்கு பிரிச்சு பாருங்க. கார்பன் இருக்கு, இன்னொன்னு இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. அப்ப இத நம்ம வேதியியல் முறையில பிரிச்சோம் அப்படின்னா ஆக்சிஜன் தனியாவும் கார்பனை தனியாவும் பிரிக்க முடியும். அப்ப சேர்மங்கள் அப்படின்றத தனித்தனியா பிரிக்க முடியும். ஒரே மாதிரியான அணுக்கள் தனிமங்கள் சேரும் போது ஒன்னா பிரிக்க முடியாது தனித்தனியா. அப்ப தனிமங்களை பிரிக்க முடியாது, சேர்மங்களை பிரிக்க முடியும். அவ்வளவுதான். பேசிக்ஸா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட்ல அப்படியே ஒரு 2வது ஸ்டேட்மெண்ட்ல வச்சிருவாங்க, சேர்மங்களை தனித்தனியே பிரிக்க இயலாது. அங்க போய் நமக்கு இது ஞாபகம் வரணும். கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் தனி, ஆக்சிஜன் தனி. அப்ப கண்டிப்பா பிரிக்க முடியுமே. அப்ப நைட்ரஜன் ஒரே மாதிரியான சேர்ந்திருக்கு, அப்புறம் எப்படி தனியா பிரிக்க முடியும்? பிரிச்சா எது முதல் தனிமம் 2வது தனிமம் கண்டுபிடிக்கிறது? அப்ப பிரிக்க முடியாது. அப்ப ஈஸியா நமக்கு ஸ்டேட்மெண்ட்ல ட்விஸ்ட் வைக்கும் போது நமக்கு இது ஞாபகம் வரணும். எளிய பொருளா உடைக்க இயலாததுதான் நம்ம தனிமன்றோம். உடைக்க இயன்றது வேதியியல் முறை இல்லைன்னா மின்வேதி முறை. மின்வேதி முறைனா என்னன்னு பாத்தீங்கன்னா சோடியம் குளோரைடு. இது ஒரு சாதாரண உப்பா. இத பிரிச்சோம்னா Na+Cl- பிரியும். அப்ப மின் வேதினா என்ன அர்த்தம்னா பிளஸ் மைனஸ். இதுதான் மின் பகுப்பு அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த பிளஸும் மைனஸ் தான் அவங்க என்னன்னு கொடுக்குறாங்க, மின்வேதி வினை மூலம் எளிய பொருளா பிரிக்க முடியும். ஓகேவா? தண்ணில சாதாரண உப்பு போட்டோம்னா கரையுது, சோடியம் தனியா வந்துடும், குளோரைன் தனியா வந்துடும். இது சாதாரண உப்பு, சோடியம் குளோரைடு. அவ்வளவுதான். இப்ப அதுக்கு அடுத்தது, காற்று என்பது தூய்மையான பொருள் இல்ல, அதிகபட்சமான தூசுகள் எல்லாமே அடங்கி இருக்கு. அப்ப நம்ம காற்றை என்னன்னு சொல்லலாம்? ஒரு கலவை. காற்று என்பது என்ன? ஒரு கலவை. இது இல்லாம எதையெல்லாம் சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா ரத்தம். முக்கியமா நமக்கு கேள்வியில ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க, ரத்தம் என்பது கலவைக்கான ஒரு வாய்ப்பாடு, இப்படி சொல்லலாம். 2வது இப்ப பாத்தீங்க அப்படின்னா பித்தளை. பித்தளை 2ஆல உருவானது. என்னென்னத்தால நம்ம பித்தளை உருவாகி இருக்கு சொல்லிட்டு PYQல கேட்டிருக்காங்கப்பா. இது நோட் பண்ணிக்கோங்க. பித்தளை அப்படின்னு சொல்லக்கூடியது காப்பர் மற்றும் சிங்க். ஓகே, அந்த சிங்க்ன்றத என்ன சொல்றாங்க? துத்தநாகம். இந்த சிங்க் 30% ஆலையும் காப்பர் பாத்தீங்கன்னா 70% ஆலையும் உருவானதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பித்தளை அப்படின்னு சொல்றோம். அப்ப இது ஒரு தூய பொருளா கலவையான்னு கேக்குறாங்க. இது எப்படி தூய பொருளா ஆக முடியும்? அப்ப பித்தளை என்பதை நம்ம என்னன்னா சொல்லணும்? கலவைன்னு தான் சொல்லணும். ஓகேவா? இந்த விஷயத்துல மாறாம இருக்கணும். கலவைனா என்ன சொல்றோம்? வேற வேற கலந்துருக்கணும். அப்ப வேற வேற கலந்துருக்கா, அதனால நம்ம என்னன்னு சொல்றோம்? கலவை. அப்ப காற்று ஒரு கலவையா தூய பொருளா? காற்று ஒரு கலவை. நிறைய மாசு இருக்கு, காற்று இருக்கு, ஆர்கான், நைட்ரஜன், நிறைய பொருட்கள் கலந்துருக்கிறதுனால காற்றை நம்ம என்னன்னு சொல்றோம்? கலவை அப்படின்னு சொல்றோம். தனிமங்கள். தனிமங்கள் அப்படின்னு சொன்னா ஒரே மாதிரியான அணுக்கள் சேர்ந்து இருப்பதான் நம்ம தனிமங்கள் அப்படின்னு சொல்றோம். இங்க இருக்கக்கூடிய பாட்டு, சரிகம இதெல்லாம் நீங்க ஞாபகமே வச்சுக்க கூடாது. நார்மலா தனிமம்னா ஒரே மாதிரியே சேர்ந்து இருக்கணும், சேர்மங்கள்னா வேற வேற தனிமங்கள் சேர்ந்து இருக்கணும். இந்த பாயிண்ட் தான் மறக்க கூடாது. அதுக்குதான் நம்ம அதே வார்த்தையை திருப்பி சொல்றோம். இங்க இருக்க கண்டென்ட்டை ஞாபகம் வச்சுக்க கூடாது, நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைய மனசுல பதிய வச்சுக்கோங்க. தனிமம்னா ஒரே மாதிரி, சேர்மம்னா வேற வேற, அவ்வளவுதான். நவீன ஆவர்த்தன அட்டவணை. இதுல மொத்தமா இப்போ தற்போது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தனிமங்கள் எத்தனை அப்படின்னு பார்க்கும்போது 118 கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல இயற்கையில 92, செயற்கையில 26 இருக்கு.
இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இயற்கையில எவ்வளவு வந்திருக்கு? 92. இதுவே செயற்கையில 26. இத்தனையும் மீதி இருக்கிறதுக்கு மேல கோடிக்கணக்கான சேர்மங்களை உருவாக்க முடியும். எப்படி உருவாக்க முடியும்? வேதி முறையில உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப இந்த 2 பாடம் ரொம்ப முக்கியம். இந்த 118, 92 எல்லாம் ஆல்ரெடி பிஒய்க்யூல கேட்ட கொஸ்டின் தான். அதனாலதான் இந்த லெசனை நம்ம டைரக்டா ஸ்கூல் புக்ஸ்ல படிக்கிறதுக்கான ரீசன். மொத்தமா 118 தனிமங்கள் இருக்கு, 92 இயற்கை, 26 செயற்கை. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது. ராபர்ட் பாயில் வேதியியலின் தந்தை யாரு அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ராபர்ட் பாயில் தான் வேதியியலோட தந்தை. அதாவது மேலும் எளிய பொருளாக பகுக்க முடியாத பொருளுக்கு தான் தனிமங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு முதல்ல சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராபர்ட் பாயில் தான். ஒண்ணுல O2 அப்படின்னு இருக்கா, இது 2 O சேர்ந்து உருவானதுதான் O2. இந்த 2 O இப்ப இதை பிரிக்கும் போது இது முதல் ஓ, இது 2வது ஓன்னுலாம் பிரிக்க முடியாது. அப்ப இதுக்குதான் அவர் என்ன சொல்றாரு? மேலும் மேலும் சிறிய துகளாக பிரிக்க முடியாததான் என்னன்னு சொல்றாங்க? தனிமங்கள் சொல்றாங்க. அப்படி சொன்னவர் யாரு? ராபர்ட் பாயில். அப்ப வேதியியலின் தந்தை யாரு? ராபர்ட் பாயில். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அணுனா என்ன, மூலக்கூறுனா என்ன, இதுக்கான எடுத்துக்காட்டுகள் கீழே கொடுத்திருக்காங்க. இத பார்க்கலாம். வேதி வினையில ஈடுபடும் ஒரு தனிமத்துல மிகச் சிறிய துகள், ஒரு தனிமத்தின் மிகச் சிறிய துகளை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? அணு அப்படின்னு சொல்றோம். இது தனித்தோ சேர்ந்தோ இருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தனித்து இருக்கலாம், சேர்ந்து இருக்கலாம் அப்படின்றாங்க. அப்ப இதை நம்ம பார்க்கலாமா? அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னா சொல்லலாம் H2 ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்றோம். இப்படிதான் தனித்தும் இருக்கலாம், சேர்ந்தும் இருக்கலாம். இதை நம்ம என்னன்னு சொல்றோம்? தனிமம் அப்படின்னு சொல்றோம். இந்த தனிமம் H2O இன்னொரு தனிமத்து கூட சேர்ந்தும் இருக்கலாம். இப்ப ஓன்ற ஆக்சிஜனோட ஹைட்ரஜன் இணைஞ்சிருக்கா, இப்படியும் சேர்ந்து இருக்கலாம். இததான் நம்ம தனிமம் அப்படின்றதுல ஒரு அணு அப்படின்னு சொல்றோம். மூலக்கூறு. அப்ப மூலக்கூறுனா ஒரு தனிமம் அல்லது சேர்மத்தின், நோட் பண்ணிக்கோங்க, தனிமம் அல்லது சேர்மத்தின் மிகச்சிறிய துகள் தான் மூலக்கூறு. இது தனித்து காணப்படும் பொருட்களோட இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளை தன்னகத்தை கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மூலக்கூறு அப்படின்னா தனிமமும் இருக்கலாம், சேர்மமும் இருக்கலாம். இதுல இருக்கக்கூடிய அடிப்படை பண்புகளை தான் மூலக்கூறு அப்படின்னு சொல்றோம். இப்ப ஹைட்ரஜன் மூலக்கூறுல எத்தனை ஹைட்ரஜன் அணுக்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஹைட்ரஜன் இதுதான் நான் முன்னாடியே போட்டு கொடுத்துருக்கேன். ஹெச்ன்னு வந்தா எத்தனை ஹைட்ரஜன் இருக்கும்? 2 ஹைட்ரஜன் இருக்கும். இதுவே நீர் மூலக்கூறு, இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? சேர்மம். H2Oன்றது என்னது? ஒரு சேர்மத்துல வந்துடும். ஏன்னா 2 தனிமம் இருக்கு, வேறுபட்ட தனிமங்கள். அப்ப அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சேர்மங்கள்னு சொல்லுவோம். இதுல 2 ஹைட்ரஜன் அணுக்களும் 1 ஆக்சிஜன் அணுவும் இருக்கிறதுனால இதை நம்ம மூலக்கூறுல இருக்கக்கூடிய சேர்மங்கள் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த தனிமத்துக்கும் சேர்மத்துக்கான வேறுபாடு, இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இத பார்த்துக்கோங்க. ஒரே வகையான அணுக்களை கொண்டது தனிமம், வேறு வேறுபட்ட அணுக்களால் ஆனதுதான் சேர்மம். ஓகேவா? ஒரு தனிமத்தின் அனைத்து பண்புகளையும் மிகச்சிறிய துகளான அணுவானது தன்னகத்தே கொண்டிருக்கும். அதே போலதான் சேர்மமும் தன்னகத்தை கொண்டிருக்கும். இது ரெண்டும் ஒரே பாயிண்டாவே வரும். வேதியியல் முறையில பிரிக்க இயலாததுன்னு சொல்லும் போது அது என்ன வரும்? நமக்கு தனிமங்கள். அப்படி சொன்னவர் யாரு? பாயில். ராபர்ட் பாயில் தான் என்ன சொல்வாரு? பிரிக்க இயலாது அப்படின்னு சொல்ற. வேதியியல் முறையில தனித்தனியா பிரிக்க முடியும். அதுதான் என்னது? H2O, சோடியம் குளோரைடு, கார்பன் டை ஆக்சைடு, இது எல்லாமே சொல்ல முடியும்.
ஓகே, இப்ப இந்த பக்கம் நம்ம பார்க்காமலே இருக்கோம்ல, இதை பார்த்தலாம். அனைத்து தனிமங்களும் அவற்றின் பல்வேறு பண்புகள் அடிப்படையில வகைப்படுத்தப்படுது. அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், உலோகம், அலோகம், உலோக போலிகள் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் உலோகம் அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லலாம், இரும்பு, காப்பர், தங்கம், வெள்ளி, சில்வர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன வரும், இந்த மாதிரி வரக்கூடியது எல்லாமே குரோமியம், பாதரசம், இது எல்லாமே நமக்கு உலோகங்கள்ல இருக்கும். இதுவே நமக்கு அலோகங்கள்ல வரும்போது கார்பன், ஆக்சிஜன், சல்பர், நியான், குளோரின், இது எல்லாமே வந்துடும். உலோக போலிகள்னா இது ரெண்டு பண்புகளையும் கொண்டு இருக்கக்கூடியதான் நம்ம உலோக போலிகள் அப்படின்னு சொல்றோம். போரான், சிலிகான், ஜெர்மானியம், ஆர்சனிக், டின்னு, ஆன்டிமனி, இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா உலோக போலிகள் அப்படின்னு சொல்றோம். இது மூணுமே முக்கியமானது, எக்ஸாம்பிள்ல வச்சு கேட்பாங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. சேர்மங்கள்னா என்ன? சேர்மம் என்பது ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட வேறுபட்ட தனிமங்கள் ஒன்றோடு ஒன்று இணைவதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், சேர்மங்கள் அப்படின்னு சொல்றோம். இதுக்குதான் நம்ம என்ன பாக்குறோம், ஸ்டார்ச், இந்த சர்க்கரையோட வேறுபாட்டை கொடுக்கிறோம். C6H12O6 இது சொல்லலாம், கார்பன் டை ஆக்சைடு சொல்லலாம், H2O சொல்லலாம், சோடியம் குளோரைடு சொல்லலாம். இதெல்லாம் வேற வேற தானே இருக்கு. இந்த மாதிரி வரக்கூடியது எல்லாமே நம்ம என்ன சொல்றோம், சேர்மங்கள் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த பாக்ஸ் பாருங்க, பாஸ்பரஸ், நைட்ரஜன், பொட்டாசியம், இதை பார்த்தாலே தெரியுதா, NPK. என்னது நைட்ரஜன், Pனா என்ன பாஸ்பரஸ், Kனா என்ன பொட்டாசியம். NPKனாலே நம்ம என்னப்பா சொல்லுவோம், இது உரம்னு சொல்லுவோம். இது மூணும் ஒன்று சேரும் போதுதான் நமக்கு என்ன கிடைக்குது, உரம் அப்படின்றது கிடைக்குது. சிலிக்கான், சிலிக்கான்னாலே நம்ம என்ன படிச்சிருப்போம், கணிப்பொறியில அதிகமா பயன்படக்கூடியதுதான் அந்த சிலிக்கான் சிப்புகள் அப்படின்னு பார்ப்போம். கணிப்பொறி துறையில முக்கிய பங்கு வைக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கிறோம். புளோரின், இந்த புளோரின் அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன அர்த்தம், நம் பற்களை வலுப்படுத்துறதுக்கு, அதாவது பல் கூழ்மம்னு ஒண்ணு வைப்பாங்க இல்லையா, பற்பசையில பயன்படுத்தக்கூடியது இந்த புளோரின் பாத்தீங்கன்னா பயன்படும். ஓகே, இந்த எல்பிஜி, இந்த எல்பிஜின்றது உள்ள என்ன மாதிரியான வாயுக்கள் அடைக்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா பியூட்டேன், புரோப்பேன், இதெல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கு. இது நம்ம திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு அப்படின்னு சொல்றோம். அதாவது லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் அப்படின்னு சொல்றதுதான். இது மிக எளிதில தீப்பற்றக்கூடிய ஹைட்ரோ கார்பன் வாயு. என்ன வாயுன்னு கேட்பாங்க, ஹைட்ரோ கார்பன் வகையை சார்ந்தது. இது உள்ள என்ன மாதிரியான வாயுக்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா புரோப்பேன், பியூட்டேன், இதோட கலவைகள் தான் கொடுத்திருப்பாங்க. நீர்மமாக்கப்பட்ட வாயு, அழுத்தத்திற்கு உட்படுத்தப்பட்டு இதை நம்ம என்ன பண்றாங்க, திரவமா மாத்துறாங்க. இததான் நான் என்னன்னு சொன்னேன், நீர்மமாக்கப்பட்ட வாயு அப்படின்னு சொல்றோம். இதை வெப்பப்படுத்தவும், உணவு சமைக்கவும், வாகன எரிபொருளாகவும் பயன்படுத்துறாங்க. இப்போ கேஸ் லீக் ஆகுதுன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வாயுவை உள்ள கொடுத்திருப்பாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா மெர்காப்டன். இது ஆல்ரெடி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. கேஸ் லீக் ஆகுதுன்னா எப்படி தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்றதுதான். முன்னாடி பார்த்தது தனிமங்களுக்கும் சேர்மங்களுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு. இப்ப கலவைகளும் சேர்மங்களுக்கும் உள்ள வேறுபாடு. ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்களால் ஆனதான் நம்ம கலவைன்னு சொல்றோம். கலவைக்கு முக்கியமான எக்ஸாம்பிள்னு சொன்னா அது காற்று. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரத்தம்.